எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது யுவா பாரத் ஹெல்த் பாலிசி. குறிப்பா இந்தியாவோட இளம் தலைமுறைக்காகவே கொண்டு வந்த ஒரு பாலிசி இது. வாங்க இதுல என்னவெல்லாம் இருக்குன்னு நாம ஆழமா பார்க்கலாம். இந்த பாலிசியோட டார்கெட் ஆடியன்ஸே 18ல இருந்து 45 வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான். அதாவது இப்போதான் கெரியர்ல செட்டில் ஆகிட்டு இருக்கிற யங்ஸ்டர்ஸ், புதுசா கல்யாணமானவங்க, சின்ன குடும்பங்கள், இவங்கள மனசுல வச்சு தான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இதுக்கு இவ்வளோ ஒரு அட்ராக்ஷன். ஆனா இந்த அட்ராக்ஷனுக்கு பின்னாடி நாம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அதைத்தான் இப்ப பார்க்க போறோம். பாலிசியோட விளம்பரங்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கிற மாதிரி தான் தோணும். ஆனா அந்த பாலிசி டாக்குமெண்ட்ல சின்ன சின்ன எழுத்துல சில நிபந்தனைகள் போட்டிருப்பாங்களே, அதுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அது உங்களுடைய கவரேஜை எப்படி பாதிக்கலாம்? வாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா முடிவெடுக்கலாம். சரி, நாம முதல்ல புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கான்செப்ட் காத்திருப்பு காலம், அதாவது வெயிட்டிங் பீரியட். இந்த வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், ஆனா இதோட உண்மையான அர்த்தம் என்ன, இது எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப பார்க்கலாம். அடிக்கடி நம்ம பாலிசி டாக்குமெண்ட்ல இந்த வார்த்தையை பார்ப்போம். வெயிட்டிங் பீரியட்னா உண்மையில என்ன? அது ஏன் ஒரு ஹெல்த் பாலிசில அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது? வாங்க இத பத்தி தெளிவா புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க பாலிசி எடுத்த முதல் நாளே எல்லா விதமான நோய்களுக்கும் கிளைம் பண்ணிட முடியாது. சில குறிப்பிட்ட நோய்களுக்கு நீங்க குறிப்பிட்ட காலம் வரைக்கும் காத்திருக்கணும். எப்படி ஒரு புது வேலையில சேரும்போது ஒரு ப்ராபேஷனரி பீரியட் இருக்குமோ, அதே மாதிரி தான் இதுவும். அந்த பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு முழு கவரேஜும் கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த யுவா பாரத் பாலிசியில இருக்கிற 3 விதமான காத்திருப்பு காலங்களை பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த 3ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ கொஞ்சம் கவனமா கேளுங்க. இந்த டேபிள பாருங்க. முதல்ல ஆரம்ப காத்திருப்பு காலம். இது பாலிசி எடுத்த முதல் 30 நாளைக்கு இருக்கும். அதாவது திடீர்னு ஒரு விபத்து நடந்தா தவிர ஒரு சாதாரண காய்ச்சலுக்கோ இல்ல வேற எந்த நோய்க்கோ இந்த முதல் 1 மாசத்துல கிளைம் பண்ண முடியாது. அடுத்து குறிப்பிட்ட நோய்கள், கண்புர, ஹெர்னியா, இந்த மாதிரி சில நோய்களை லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கெல்லாம் சிகிச்சை எடுக்கணும்னா நீங்க குறைஞ்சது 1 வருஷம் இல்ல அதுக்கு மேல காத்திருக்கணும். கடைசியா ரொம்ப முக்கியமானது முன்பே இருக்கும் நோய்கள். அதாவது பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சுகரோ பிபியோ இருந்தா அது சம்பந்தமான சிகிச்சைக்கு 2 வருஷம் கழிச்சு தான் கவரேஜ் கிடைக்கும். இங்க நாம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம் நேர்மைதான். பாலிசி எடுக்கும்போதே உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற நோய்களை பத்தி எதையும் மறைக்காம சொல்லிடுங்க. ஒரு சின்ன விஷயம் தானேன்னு நீங்க மறைக்கிறது பிற்காலத்துல உங்க கிளைம் மொத்தமா ரிஜெக்ட் ஆகிறதுக்கு ஒரு பெரிய காரணமா அமைஞ்சிடும். சோ வெளிப்படையா இருக்கிறது ரொம்ப நல்லது. சரி, வெயிட்டிங் பீரியட் பத்தி இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்ப நம்ம பார்க்க வேண்டிய அடுத்த முக்கியமான விஷயம் பாலிசியோட எக்ஸ்க்ளூஷன்ஸ், அதாவது விலக்குகள். சிம்பிளா சொன்னா எதுக்கெல்லாம் கவரேஜ் கிடைக்காதுங்கிற லிஸ்ட் இது. இந்த பட்டியல கொஞ்சம் பாருங்க. உதாரணத்துக்கு அழகுக்காக செய்யப்படுற காஸ்மெட்டிக் சர்ஜரிக்கு கிளைம் கிடைக்காது. அதே போல நீங்க இந்தியாவுக்கு வெளியில போய் சிகிச்சை எடுத்தா அதுவும் கவர் ஆகாது. நீங்க ஒரு அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் விரும்புறவரா இருந்தா அதனால ஏற்படுற காயங்களுக்கு உங்க பாலிசில கவரேஜ் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி விலக்குகளை நாம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது தேவையில்லாத குழப்பங்களையும் பண செலவையும் தவிர்க்கும். இந்த விலக்குகள் பட்டியலை பார்க்கும்போது அடடா இதுக்கெல்லாம் கூட கிளைம் கிடைக்காதான்னு நீங்க நெகட்டிவா நினைக்க வேண்டாம். உண்மையில உங்க பாலிசியோட லிமிட்ஸ் என்னன்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது உங்க பணத்தை சரியா திட்டமிட நீங்க எடுக்கிற ஒரு ஸ்மார்ட்டான ஸ்டெப். இது ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். இதுவரைக்கும் நாம பார்த்த விஷயங்கள் எல்லாம் வச்சு நீங்க பாலிசி வாங்கும்போது எதையெல்லாம் செக் பண்ணணும்னு ஒரு சிம்பிளான செக்லிஸ்டா இப்போ உங்களுக்கு தர்றேன். ஸ்டெப் நம்பர் 1, உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற நோய்களை நேர்மையா சொல்லிடுங்க. ஸ்டெப் 2, அந்த 3 வெயிட்டிங் பீரியட் உங்களுக்கு எப்படி அப்ளை ஆகும்னு ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணுங்க. ஸ்டெப் 3, எக்ஸ்க்ளூஷன் லிஸ்ட்டை நல்லா படிச்சு பாருங்க. இந்த 3ஐயும் நீங்க சரியா செஞ்சிட்டீங்கன்னா 4வது ஸ்டெப் ரொம்ப ஈஸி. நீங்க முழு நம்பிக்கையோட ஒரு தெளிவான மனசோட உங்களுக்கான சரியான பாலிசியை வாங்கலாம். கடைசியா நான் சொல்ல விரும்புகிறது ஒன்னே ஒண்ணுதான். நீங்க எவ்வளவு பெரிய தொகைக்கு பாலிசி எடுக்கிறீங்கிறத விட நீங்க எடுக்கிற பாலிசியை எந்த அளவுக்கு முழுசா புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுடைய தெளிவு தான் உங்களுக்கான உண்மையான பாதுகாப்பு. நன்றி.